தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். வாழ்க்கையில் சத்துருகளால் சூழப்பட்டு எப்பொழுதும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்களா? இரவும் பகலும் சத்ருவால் நீங்கள் வாதிக்கப்பட்டு ஆண்டவரே நான் என்னத்தான் செய்கிறது என்று தெரியாத நிலையில் தள்ளப்பட்டு இருக்கீங்களா? இது போல ஒரு பிரச்சனை உங்களை மனமடிவாக்கி எந்த வேலையும் செய்யாதபடிக்கு தடுக்கிறதா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஒரு உதாரணத்தோட, கழுகை எதிர்கொண்டு அதுக்கு பிரச்சனை கொடுக்குற ஒரு பறவை எது என்றால் அதுதான் காகம். இந்த காகம் கழுதின் முதுகு மேலே உட்காந்துட்டு அதன் கழுத்தை கொத்தி கொத்தி கழுகினுடைய முடியெல்லாம் பிச்சு போடுமா. அப்போ இந்த கழுகு ஒன்றுமே செய்யாதான், அது எதிர்த்து போராடாதான், நேருக்கு நேர் சண்டை போடாதான். இந்த கழுகு என்ன செய்யுமா, உயர அது பாட்டு பறந்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த கழுகு மேலே போக 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 காகத்திற்கு மூச்சு விட முடியாது, ஏனென்றால் மேலே காற்று குறைவாக இருக்கும். ஆகவே காகம் மேலே இருந்து கீழே விழுமா, கழுகு பாட்டுன்னு பறந்துட்டு போயிடுமா. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று. எவ்வளோ சத்துரு வந்தாலும் அவங்களுக்கு சரிசமமாக எந்த பிரச்சனையும் நீங்கள் பண்ண போகாதீங்க. கர்த்தருக்காக காத்துருங்க. இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். God bless you.